பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். துலா ராசிக்கு தான் இப்ப ஆடிபுரம். ஆடி மாதம் என்னெல்லாம் நற்பலன் செய்யுது. ஆடி அம்மன் எல்லாம் அழகு அற்புதங்கள் நிறைந்த மாதங்கள். அது பெண்களுக்கு கொண்டாட்டமான மாதங்கள். ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு நான் இதை பண்ணியே ஆகணும், இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் போட்டே தீருவாங்க. அது ஆண்களை வைத்து. ஆண்கள் அந்த ஆடி மாதத்துல அவங்க சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டே இருக்கணும். அதுதான். ஆனாலும் பெண்ணுக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஆடி மாதத்தில் ஆண்கள் தலையாட்டினால்தான் வாழ்க்கையில் மிக சிறப்பான மாற்றங்கள் உருவாகும். ஏன்னா பெண்ணை வைத்துதான் இந்த உலகமே சுழல்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஆண்கள் அதற்கு தலையாட்டி கொண்டேதான் இருப்பார்கள். அதுதான் அவங்களுடைய வெற்றியின் வாய்ப்புகளும் அவங்க வாழ்க்கையை தொடரும் ஆண்களுக்கு. அதனால் ஆண்கள் பெண்களுக்கு முழுமையான சப்போர்ட் பண்ணி இந்த ஆடி மாதத்தை சிறப்பாக பெண்கள் வழிபாடு பண்ணுவதற்கு நீங்களும் உறுதுணையாக இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அவங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். சரி, துலா ராசிக்கு எந்த தெய்வம் இவங்களுக்கு ரொம்ப பவரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வங்கள் இந்த மாதத்தில் காவல் தெய்வம் மிக சிறப்பாக இருக்கும். காவல் தெய்வம் எந்த தெய்வமாக இருக்கும்? காத்தாயி அம்மன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. காத்தாயி அம்மன் தெய்வம் தான் இவங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவள் என்னன்னா காவல் தெய்வமாக சுழல்கிறாள் அப்படிங்கிறது. இந்த காத்தாயி அம்மன் எங்க இருக்காளோ அவளுக்கு போய், அதாவது வள்ளியின் மறுரூபம் தான் காத்தாயி அம்மன். வள்ளியின் மறுரூபம் காத்தாயி அம்மன், மலைமகளின் அரசி. அவளுடைய இதுதான் காத்தாயி அம்மன். இந்த காத்தாயி அம்மன் காவல் தெய்வமாக இருப்பாள். இவள் காட்டேரி அம்மனாகவும் காட்சி கொடுப்பாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் காத்தாயி அம்மனாகவோ அல்லது காட்டேரி அம்மனாகவோ இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுவது இந்த துலா ராசிகாரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த காத்தாயி அம்மன், காட்டேரி அம்மன் இவங்கெல்லாம் ரகசிய பூஜை தான் பண்ணுவாங்க. எல்லாராலையும் இந்த பூஜை பண்ண முடியாது. இந்த பூஜையில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனா பாரம்பரியமாக பண்ணக்கூடியவர்கள் அது சிறப்பாக பண்ணீங்கன்னா வாழ்வின் வெற்றியை சிறப்பாக பெறலாம் அப்படிங்கிறது. எல்லாராலும் இந்த பூஜையை பண்ணவும் கூடாது, எல்லாராலும் இந்த பூஜையை எடுத்து செய்யக்கூடாதுங்கிறதுனால இது அவ்வளவு எளிதாக வெளியே வந்ததே கிடையாது. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் எனக்கு இதை பத்தி தெரியாது. ஆனா காத்தாயி அம்மன் வழிபாடு பண்ணணும்னா நல்ல வனவெளியில் அப்படி தொடர்புல இருக்கிற இடத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு, அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல், கட்டிடங்களும் கண்ணுக்கு திடவாமல் நடுவில் அவள் உட்கார்ந்து இருப்பாள். அதுவும் வயலோரங்களில் இருப்பாள். அந்த அம்மனை காத்தாயி அம்மனாகவோ இல்லாட்ட காட்டேரி அம்மனாகவோ எடுத்துக்கிட்டு அவளை வழிபாடு பண்ணினீங்கன்னா சிறந்த பலனை பெறலாம் அப்படிங்கிறது. எப்படி? அவள்கிட்ட போய் நீங்க நைவேத்தியங்கள் வைத்து கற்பூர ஆராத்தி காமிச்சு வெள்ளியோ செவ்வாயோ எடுத்து அந்த நாளில் கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காத்தாயி அம்மனோ காட்டேரி அம்மனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இவளுக்கு தெய்வங்கள், இந்த தெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல காரச்சாரம் உணவுகளை அவள் விரும்புகிறாள் அப்படிங்கிறதா. நீரிலான உறவுகள் காரச்சாரமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப கூழ் காய்ச்சி நல்ல அந்த கொண்டக்கடலை வச்சு சுண்டல் வச்சு ஒரு குழம்பு வைப்பாங்க இல்லையா, மொச்சக்கொட்டை சுண்டல் எல்லாம் போட்டு அந்த குழம்பு வைத்து நல்ல கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு ஒண்ணு வைத்து நல்ல இந்த அரிசியை வைத்து கஞ்சி காய்த்தல் அப்படிங்கிறது. அரிசியும் உளுந்தும் வைத்து கஞ்சி காய்த்து குடித்தல், அந்த காரக்குழம்பு வைத்து சாப்பிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த கஞ்சியும் இந்த காத்தாயி அம்மனும் பண்ணினீங்கன்னா வீடு வாகனம் நன்றாக அமையும். அதே சமயம் வருமான பெருக்கமும் கூடும் அப்படிங்கிறது. உங்களுக்கு எதனால் ஏற்படக்கூடிய சாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வார்த்தைகள் உஷ்ணமாக வெளியிடுவீர்கள், நிறைய வார்த்தைகள் குத்தல் பேச்சுக்களாக வெளிவரும். இந்த வார்த்தைகளால் நிறைய பேர் துன்புற்றிருப்பார்கள். அவர்களோட துன்புற்று அவர்களின் சாபத்தை பெறுவதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் சுய தியாகம் பண்ணி வாழ்ந்திருப்பாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள தியாகம் பண்ணி வாழ்ந்தவர்கள், அவர்களை நீங்க சரியாக உங்க குடும்பத்தார் கவனிக்காம விட்டதுனால் ஏற்பட்டக்கூடிய சாபங்களும் இங்க இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த சாபத்தை போக்குவதற்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடிய மாதமாக இருக்கும். சாப விமோச்சனமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த ஆடி மாதத்தில் நீங்க இந்த தெய்வ வழிபாடை பண்ணும்போது இந்த சாபம், அதாவது என்னன்னா வார்த்தையால் வரக்கூடிய உஷ்ண வார்த்தைகளால் வரக்கூடிய சாபம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு தியாகத்தினால் வரக்கூடிய சாபம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அப்ப இந்த தியாகம் உஷ்ண வார்த்தைகளுக்காக உள்ள தெய்வம் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம காத்தாயி அம்மன், காட்டேரி அம்மன். அதனாலதான் அவங்க உஷ்ணமாகவே இருப்பது போல் இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த தெய்வத்தை எந்த உணவு வைத்து வணங்கணும்னு சொல்லியாச்சு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பூக்கள் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். இந்த பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக முல்லை பூக்களை வைத்து வழிபாடு பண்ணுவது சிறந்த பலனை தரும். முல்லை பூக்கள் வந்து இந்த முல்லைப்பூ, நாட்டு மல்லி இந்த மாதிரி பூக்களை வைத்து வழிபடும் போது இங்க அற்புத சக்திகள் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். நீங்க அணிய வேண்டிய வளையல்கள் வந்து மஞ்சள் நிற வளையல் அணிவது, மஞ்சள் கயிறு கட்டுவது சிறப்பாக இருக்கும். ஜீவசமாதி வழிபாடுக்கு போய் ஜீவசமாதி வழிபாடு பண்ணி அங்கிருந்து கயிறு வாங்கி கட்டுவது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதில் நமக்கு ஐயம் ஏதும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம் இந்த நாட்களில் நீங்க என்ன பண்ணலாம்? ஆடி வெள்ளியில் நீங்க வந்து பக்கத்தில் இருக்கும், ஆடி வெள்ளியில் பக்கத்தில் இருக்கும் தெய்வங்களுக்கு குடை அல்லது கவசம், தலைக்கவசம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, வெள்ளிக்கிழமை உளுந்த வடை தானம் செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. ஆடி வெள்ளியில் உளுந்த வடையை வந்து சமைச்சு சாமிக்கு படையல் பண்ணி யாராச்சும் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு 2 வடையை கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால ஆடி வெள்ளியில் உளுந்த வடை சமைத்து வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணுதலும், ஆடி செவ்வாயில் தானங்கள் பண்ணுவதும் சிறந்த ஒரு நல்ல பலனை மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இல்லாட்ட எதுவுமே பண்ண முடியல ஆடி செவ்வாயில்னா யாருக்காச்சும் மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாட்ட யாருக்காச்சும் ஒரு குரோசினாச்சும் ஒரு டேப்லெட் இனாமாக வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தா அதிலும் மாற்றம் கிடைக்கும். இல்லாட்டா நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சூரணங்களை யாருக்காச்சும் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆடி மாதம் வந்து உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்க வழிபாடு பண்ணும் போது வாழ்வில் வந்து என்னன்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகள் மாற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில முக்கிய வளர்ச்சிகளையும் வந்துகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி தொழில் மட்டும் இல்லாமல் தாயால் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பங்கள் எல்லாம் நீக்கி உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இப்ப மட்டும் இல்லாமல் அடுத்த ஆடிக்குள் ஒருபடி மேன்மையாக நிற்பதை நீங்க உணர்வீர்கள். அந்த மேன்மை உச்சத்தை தொடும் மாதமாக அந்த ஆடி மாதம் இருப்பதனால் ஆடி மாத வழிபாடு அம்மன் வழிபாடுடன் சேர்த்து வழிபடும் போது சிறப்பான வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய துலா ராசிகள் வளம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.